கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை முகத்தில் பிரகாசிக்க பண்ணி கிருபை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் மகளை பின்தொடரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு மகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய், நன்மைகளை காணுகிற ஆண்டாய், விடுதலைகளை காணுகிற ஆண்டாய், கடந்த ஆண்டில் எதிர்பார்த்த நன்மைகள் விடுதலைகள் இந்த புதிய ஆண்டிலே கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கப்படுவீராக, சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவீராக, நன்மைகள் மேன்மை உயர்வு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய புதிய காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானிகள் சிந்திக்க வேண்டாம், ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரேன். 23ஆம் வயதில் பிரவேசித்திருக்கிற புதிய ஆண்டை காணுகிற ஆரோக்கியம் கூட தீர்க்காயசோடு காத்துக்கொள்ளும். நான் உன்னை விட்டு உலவதும் இல்லை, உன்னை கைவிட சொன்னேன். விட்டு விலகாமல் கைவிடாமல் பாதுகாக்கிற தெய்வீக கரம் கொடுத்த வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். பெரிய காரியங்களை நாமத்தை மேம்படுத்தும். நாங்கள் வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் அனைவரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை மகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல Happy birthday to you. Happy birthday. கேண்டில கொடுத்து. எனக்கு பாட்டு பாடுங்க. மைனால கொடுத்து. அவளுக்கு பாட்டு பாடுறாங்க. பொண்ணுங்கள இல்ல ஏன் எப்ப சொன்னானே யாமே மகள சொல்லிடுங்க. உனக்கு கேட்கல, எனக்கு கேட்டேன். கை வரது பவிதாக்கா. இப்ப தீப்பெட்டி என்ன கையில விட்டு சூடு வச்சு. ஏன் பத்து இல்ல யாரா பத்து வைங்க. அப்பா மகிமத திறமையா இருக்காரு. 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க பழக்கணும் நம்ம ஸ்டடில பழக்கணும். இப்ப மாதிரி இல்ல கையில பாட்டு படிங்க. Happy birthday to you. பவிதாக்கா பேச வந்து Happy birthday.